நீலகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்க மறுக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் உபேத் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்தி வருவதை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். இதில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களில் பெய்த கனமழையின் காரணமாக சேந்தமரம் வட்டாரத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டுள்ள உளுந்து சாகுபடி முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி நாசமானது. இதுகுறித்து சேந்தமரம் வட்டார பகுதியில் உள்ள வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை கணக்கிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் மற்றும் மாநில செயலாளர் மனோஜ்குமார் தலைமையில் இணை ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதில் பழனி தேவஸ்தான உதவி ஆணையர் லட்சுமி என்பவர் பழனிக்கு வரும் பக்தர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் பழனி மலைக்கோயிலில் இசைவாத்தியம் வாசிக்க அனுமதி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பக்தர்களுக்கு எதிராகவும் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் மீது உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு மற்றும் பரிசு தொகை பட்டியல் நேற்று வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் காலை 7 மணி முதல் டோக்கன் வாங்க ரேஷன் கடைக்கு வந்து கொண்டிருந்தனர். ரேஷன் டோக்கன் வழங்குவதில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் திருப்பூர் SV காலனி கிழக்கு வீதியில் உள்ள ரேஷன் கடையில் 400க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் இடம்பெறாததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாவை நம்பி சுமார் 3000 சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கி வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உதகை, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை விட ஆட்டோக்கள் இயக்கப்படுவதாகவும் 3 பேர் மட்டும் அனுமதி உள்ள ஆட்டோவில் 7 பேர் வரை ஏற்றி விபத்து ஏற்படும் விதமாக ஆட்டோக்களை இயக்கி வருவதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை விட பயணிகளை அதிக தூரம் அழைத்து செல்வதால் சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுவதாகவும் அவற்றை தடுக்க நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்க நடவடிக்கை எடுக்க கோரி நீலகிரி இளைஞர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலசங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.